ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிரேட் 4 ஆர் ஒன்ட்ரஸ் வேர்ல்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் 1 2 லெசன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் 2 சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம், நேச்சர் ட்ரைட். இப்போது இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். It is interesting to know that birds have beaks and claws which help them in eating and other activities. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம், டூத்பிக் யூஸ் பண்ணுறோம், பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பேர்ட்ஸுக்கு டூல் இருக்கா? இல்லை. அது எதை டூலாக யூஸ் பண்ணுது? அதோட பீக்ஸ், அதோட கிளாஸ்னால் என்னது? கிளாஸ் அப்படின்றது அதோட காலில் வந்து அதோட ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து நெயில்ஸ் இருக்கும், ஷார்ப் கர்வ்டு நெயில்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷார்ப் கர்வ்ட் நெயில்ஸ் ஆன் த ஃபீட், இதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீக்ஸ் உங்களுக்கே தெரியும், அதோட வாய்ப்பகுதியில் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி. ஸோ இதுதான் பீக்ஸ். ஸோ பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதுக்கு டூல். அதை வச்சு தான் அது என்ன பண்ணும்? சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கும், வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடும். ஓகேவா? ஏதாவது மரத்து மேலே ஏறுறதுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடும். இப்போது அதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும். இப்போ ஈகிளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஈகிள் ஹேஸ் அ ஷார்ப் கர்வ்டு பீக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான பீக்ஸ் அண்ட் கிளாஸ் இருக்கிறதுனால அதோட ஃபுட்டை வந்து ஈஸியாக அதால் என்ன பண்ண முடியும்? கிராப் பண்ணி சாப்பிட முடியும். ஒரு இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈகிள் ஹேஸ் அ ஷார்ப் கர்வ்டு பீக் அண்ட் ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரேனா ஃபுட். அதோட ஃபுட்டை வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்காண்டி அந்த மாதிரி அதுக்கு இருக்குது. சன்பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பேர்டாக தான் இருக்கும், நல்ல கலர்ஃபுல் பேர்டாக இருக்கும். அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா லாங் பீக்காக இருக்கும். லாங் பீக் வந்து எப்படி இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்ட்ராவில் நீங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? உறிஞ்சு குடிப்பீங்க, கரெக்டாக? அந்த மாதிரி தான் அந்த சன்பேர்டுக்கு அந்த பீக் வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ளவர்ஸில் இருந்து நெக்டார் வந்து குடிக்கும். நெக்டார்ன்றது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஸ்வீட் லிக்விட், ஹனி மாதிரி இருக்கும், ஒரு ஸ்வீட் ஜூஸ் வந்து ஃப்ளவர்க்குள்ளேருந்து வரும். அதை குடிக்கிறதுக்கு அது என்ன பண்ணும்? அதோட பீக்கை வந்து உள்ள ஸ்ட்ரா மாதிரி வச்சு குடிக்கும், உறிஞ்சு குடிக்கும் சன்பேர்டுக்கு. ஸோ சன்பேர்டுக்கு வந்து எப்படி இருக்கும்? லாங் பீக் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 1 words 2 marksலலாம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. while a sunbird has a long beak to drink nectar from flowers. So we can guess the eating habits of a bird by observing its beak and claws. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பேர்டோட அதோட பீக், அதோட கிளாஸை வச்சே ஓரளவுக்கு நம்ம அதோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து கெஸ் பண்ணலாம். இது சாப்பிடும், இது சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேஜில் உங்களுக்கு ஒவ்வொரு பேர்டோட ஃபுட் ஹேபிட்ஸும் வேறு மாதிரி இருக்கும், உங்களாலே பார்க்க முடியுது, கரெக்டாக? ஸோ இது வந்து எக்ரெட் வந்து என்ன சாப்பிட்டுட்ருக்கு? ஸ்மால் ஃபிஷ்ஷு சாப்பிடுது, கரெக்டாக? இது வந்து பேரட் என்ன சாப்பிடுது? ஃப்ரூட் எஸ்பெஷலாக கோபா ஃப்ரூட் சாப்பிட்டுட்ருக்கு, கொய்யா சாப்பிட்டுட்ருக்கு. இது வந்து என்னது? ஸ்பேரோ என்ன சாப்பிட்டுட்ருக்கு? கிரெயின்ஸ் சாப்பிட்டுட்ருக்கு, கரெக்டாக? இது வந்து சன்பேர்ட் என்ன குடிச்சிட்ருக்கு? நெக்டார் குடிச்சிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு இதோட ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பீக்ஸ். அதனால் ஒவ்வொரு பேர்டுக்கும் வேறு மாதிரி தான் பீக்ஸ் இருக்கும், வேறு மாதிரி தான் கிளாஸ் இருக்கும், அண்ட் வேரியிங் ஃபுட் ஹேபிட்ஸ். அதை வச்சு அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பேர்டு கொடுத்துருக்காங்க, அதோட பீக் இருக்குது, அதோட கிளாஸ் இருக்குது, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பேர்டு இருக்குது? பேரட் இருக்குது. ஸோ பேரட்டுக்கு பீக் எப்படி இருக்குது? கர்வ்டாக இருக்குது, அப்படி வளைஞ்சிருக்கா? ஸோ கர்வ்டு பீக் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அதால் கடிக்க முடியும், பைட் பண்ண முடியும், க்ரஷ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி அதோட கிளாஸ் எப்படி இருக்குது பாருங்கள்.
2 இது வந்து ஃபேஸிங் ஃப்ரண்ட்டில் இருக்குது, 2 இது வந்து ஃபேஸிங் பேக்வேர்டில் இருக்குது. கரெக்டாக அதோட ஃபீட் வந்து எப்படி இருக்குது, 2 ஃபேஸிங் பேக் அண்ட் 2 ஃபேஸிங் ஃப்ரண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அது ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு இதில் வந்து ஏற முடியும், அதால் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து கிளைம்பிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும், அதனால தான் அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபுட்டு வந்து என்ன இருக்குது, சில்லிஸ் சாப்பிடும், அப்புறம் கோவா சாப்பிடும், அப்புறம் ஜென்ரலாக எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டக் கொடுத்துருக்காங்க. டக்கோட பீக் எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா விரிவாக ஃப்ளாட்டாக ப்ராடாக இருக்குது. அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் கூட இருக்கும். நீங்கள் யூஷுவலாக ஒரு டீயோ இல்லை காஃபியோ ஏதாவது குடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை தான் நீங்கள் ஊற்றுவீங்க, என்ன ஆகும், அந்த இதெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் காஃபி குடிச்சிட்ருப்பீங்க, டீ குடிச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து நேச்சுரலாகவே அதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர் மாதிரி இது இங்கே ஹோல்ஸ் இருக்குமா, அது வந்து ஃபுட்டு எடுக்கிறப்போ, தண்ணிக்குள்ளே இருந்து அது ஃபுட்டு எடுக்கிறப்போ, ஏதோ ஒரு ஃபிஷ்ஷோ ஏதோ எடுக்கிறப்போ என்ன ஆகும், அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி இந்த ஹோல் வழியாக கீழே போயிடும். அதோட ஃபுட்டு மட்டும்தான் அதோட பீக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் டு ஸ்ட்ரெயின் ஃபுட் ஃப்ரம் வாட்டர். ஓகேவா? அதோட கிளாஸ் எப்படி இருக்கும்னா வெப்டு ஃபீட்டாக இருக்கும், லைக் பேடல் மாதிரி இருக்கும். போட்டு இது ஓட்டுறப்ப பேடல் பார்த்துருப்பீங்கல்ல எல்லோரும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அந்த ஷேப். ஸோ பேடல் மாதிரி இருக்கும். பேடல் மாதிரி இருக்கிறனால அது ஈஸியாக என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணும், மேலேயும் பறக்கும், கீழேயும் ஸ்விம் பண்ணும். அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்ம்ஸ், புழு சாப்பிடும், டைனி வாட்டர் க்ரியேச்சர்ஸ், சின்ன சின்ன பூச்சி சாப்பிடும், தண்ணிக்குள்ளே இருக்கிற பூச்சிகள்லாம் சாப்பிடும். ஓகேவா? வேறு என்ன சாப்பிடும், வாட்டர் பிளான்ஸ் எல்லாம் சாப்பிடும், தண்ணிக்குள்ளே இருக்கிற செடியெலாம் சாப்பிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்டு என்னது, ஈகிள். ஈகிள். ஸோ ஈகிளோட பீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கும். அது நிறைய மீட்லாம் சாப்பிடும் இல்லையா, நிறையா ஸ்மால் அனிமல்ஸ்லாம் சாப்பிடும்ல. ஸோ நல்லாவே ஷார்ப்பாக தான் இருக்கும், பவர்ஃபுல் பீக்காக தான் இருக்கும். ஏன்னா கறியெல்லாம் கிழித்து சாப்பிடும், டியர் பண்ணி சாப்பிடும். லைக் ஸ்னேக் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன பண்ணும், எல்லாத்தையுமே அந்த கறியை கிழித்து தான் சாப்பிடும். அதோட கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், ஷார்ப் கர்வ்டாக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணும், அதோட சாப்பாடை அது ஈஸியாக ஹோல்ட் பண்ணி சாப்பிடும். அதோட ப்ரேனா என்னது, ஃபுட். அதோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்கு, ஃபிஷ்ஷு சாப்பிடும், அப்புறம் ஸ்மால் அனிமல்ஸ் லைக் எலிலாம் இருக்கும் பார்த்திங்களா, எலியோட குட்டி மைஸ்லாம் சாப்பிடும், ஸ்மால் அனிமல்ஸ். ஓகேவா? லைக் மைஸ், இந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, மைஸ். ஸோ அந்த மைஸ் எல்லாத்தையும் சாப்பிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பேர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பேரோ கொடுத்துருக்காங்க. ஸ்பேரோவோட பீக் எப்படி இருக்குது, ஸ்பேரோவோட பீக் வந்து ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது, ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கோன் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கோன் ஷேப்பில் இருக்கிறனால நீங்கள் ஏதாவது கிரெயின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், கிராக் பண்ணி சாப்பிடும், கொத்தி கொத்தி உடச்சி சாப்பிடும். ஸோ அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறனால அதால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதோட கிளாஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே தின்னாக தான் இருக்கும். ஃபார் பர்ச்சிங் ஆன் ஸ்மால் ட்ரீ பிரான்ச்சஸ். பர்ச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதால் ஈஸியாக வந்து உட்கார முடியும். வீக் பிரான்ச்சஸில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா ட்ரீஸ்லலாம் அப்சர்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க, பிரான்ச்சஸ் ரொம்பவே வீக்காக ஆடிட்டுருக்கும், உடையிற மாதிரி. அதில் கூட இந்த மாதிரி ஸ்பேரோ, குட்டி குட்டி ஸ்பேரோலாம் அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டு போகும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து, ஏன்னா அதோட கிளாஸ் வந்து ரொம்பவே தின்னாக தான் இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கனால அது ஈஸியாக என்ன பண்ணும், வீக் பிரான்ச்சஸில் கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகும். ஓகேவா? அதோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் சாப்பிடும், கிரெயின்ஸ் சாப்பிடும். ஓகேவா? இதுவுமே வார்ம்ஸ் கூட சாப்பிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.